பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுடைய தொடர் தாக்குதலுக்கு ஒரு பெரும் பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. முதல் அடி இது முதல் கட்ட தாக்குதல் தான். இன்னும் இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை மட்டுமே குறிவைத்து இந்தியாவுடைய தாக்குதல் என்பது அடுத்தடுத்து தொடரும் என்றும் சொல்லப்படுகிற சூழலை இன்றைய தாக்குதல் எப்படி திட்டமிடப்பட்டது, எங்கு நடத்தப்பட்டது, பாகிஸ்தான் தரப்பிலே அல்லது பாகிஸ்தான் பகுதியிலே இருக்கிற பயங்கரவாதிகளுடைய முகாம்கள், பயங்கரவாதிகள் தொடர்புடைய இடங்களில் இந்த அளவுக்கு இந்த தாக்குதல் துல்லியமாக திட்டமிடப்பட்டது, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன என்பதெல்லாம் குறித்து இராணுவத்தினர் ஒரு 10:30 மணி அளவிலே ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள். ஒரு செய்தியாளர் சந்திப்பை பாதுகாப்புத்துறை கொடுக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் என்பது ஒரு 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் இந்தியாவுடைய சுற்றுலாவாசிகள் மீது காஷ்மீரிலே பஹல்காமிலே நடத்திய தாக்குதல் என்பது நாடு முழுவதும் பெரும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருந்தது. இன்றைக்கு இந்தியாவினுடைய பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலுக்கு உலக நாடுகள் பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவின் பக்கம் நிற்போம், பயங்கரவாதிகளை வேறறுக்க இந்தியா எடுக்கிற முயற்சிக்கு அனைத்து நாடுகளுமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவும் அனைத்து நாடுகளையும் கேட்டிருக்கிறது. அனைத்து நாடுகளுமே பெரும்பான்மையான நாடுகள் நேரடியாகவே தங்களுடைய ஆதரவை இந்தியாவிற்கு தெரிவித்திருக்கிற சூழலிலே நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே பயங்கரவாதிகளை மீதான தாக்குதல் இந்தியா நடத்தியிருப்பதற்கு இந்திய இராணுவத்தை பாராட்டி வாழ்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலிலே நம்மோடு கர்னல் மலையப்பன் மீண்டும் இணைந்திருக்கிறார். சார், இந்தியா முன்னாடி கணேசன் சார் குறிப்பிட்டார், யுக்ரைனுக்கு ரஷ்யா யுக்ரைன் வாரில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் இல்லை இராணுவ தளவாடங்கள் குறித்தெல்லாம், கருவிகள் ஆயுதங்கள் குறித்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ இன்னொரு விஷயமும் வருது சார். யுக்ரைனுக்கு ஏற்கனவே யுக்ரைனோடு பாகிஸ்தான் ஒரு இராணுவ ஒப்பந்தம் போட்டு இராணுவத்திற்கான தளவாடங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய அங்கே கொடுத்ததுனால அவங்கள்ட்ட இப்போ கையிருப்பில் இல்லை, உற்பத்தியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய டேங்கிகள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை, துணை இராணுவ எண்ணிக்கையெல்லாம் பன்மடங்கு இந்தியா அதிகம் பாகிஸ்தானோடு. ஆனால் அந்த ஏவுகணை, இந்த ராக்கெட் லாஞ்சர் உள்ளிட்ட சிறிய ரக தாக்குதல் தளவாடங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை அவங்க பயன்படுத்த தொடங்கினால் நம்ம எல்லையோர பகுதிகளுக்கு நம்ம காட்சிகளில் கூட பார்த்தோம், வீடுகளில் தாக்குதல் நடத்திருக்காங்க, சுவர்கள் துளையிடப்பட்டு சேதமடைந்திருக்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ எல்லையோர பகுதிகளுக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லையோர பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அதிகமாக? மலையப்பன் சார், உங்கள்கிட்ட தான் கேள்வி. பாகிஸ்தானுக்கிட்ட வந்து நம்மளை விட எதுலேயுமே அதிகமாக, பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளை விட எந்த எக்யூப்மெண்ட்டும் அதிகமாக கிடையாதுங்க. இது நியூக்ளியர் வார் ஹெட்டு மட்டும்தான் நியர் ஈக்குவலன்ஸ் இருக்குது, ஒழிய அதிக ஈக்குவலன்ட் கிடையாது. அதே சமயத்தில் இஸ்ரேலில் கொடுத்த தளவாடங்களாக பழைய காலத்தில் அது முடிஞ்சிருச்சு. இஸ்ரேல் இப்போ வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து நம்ம பார்டரில் எலக்ட்ரானிக் டோம் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் டோம்னா என்னங்கன்னா எலக்ட்ரானிக் கவரேஜ், அதை தாண்டி வர முடியாது. அதாவது வருதுன்னா என்ன வந்தாலும் உடனே டிடெக்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட் மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணி, ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணி அந்த எனிமே ஏர்க்ராஃப்டோ மிசைல்ஸோ டெஸ்ட்ராய் பண்ணுறோம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல்கிட்ட வாங்கின ஆரம்பம்லாம் பழைய காலம். இப்போ புதுசாக வந்து இஸ்ரேல் வந்து இந்தியா கூட தான் இருக்குது. அதே சமயத்தில் என்ன மாதிரி கன்வென்ஷனல் வார், இது வரைக்கும் கன்வென்ஷனல் வார் கிடையாதுங்க. இது வந்து டெரரிஸ்ட் கேம்ப், தீவிரவாதிகளை அழிக்கிற கேம்பை மட்டும் நம்ம ப்ரெசிஷனாக பார்த்து அடித்து கரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சிச்சுவேஷன் பிரகாரம் ஆக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பாலிட்டிஷியன், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பெர்மிஷன் தான் கொடுப்பாங்களோ ஒழிய எப்படி பண்ணணுங்கிறத ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி சீஃபுக்கு தான் தெரியும். ஸோ ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் மூலமாக எந்தெந்த இடத்துல தீவிரவாதிகள் கேம்ப் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு, ஈவன் 60 கிலோமீட்டர் தள்ளி கூட இருந்த கேம்பை கரெக்டாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நம்ம மிசைல்ஸ் மூலமாகவும், ஆர்ட்டிலரி கன்ஸ் இருக்குது, ஒரு 25 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஆப்கான் ஃப்ரண்ட்டில் கூட உள்ள டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான்காரங்க இப்போ வந்து பாலிட்டிஷியன்ஸ் அங்கே ஓடுறே எல்லாம் உள்ளா இருக்குது, அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆல் ஸ்கூல் காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்தியா ஆர்மி வார் வந்துருச்சு, அட்டாக் பண்ணிட்டாங்க. இன்னும் வாரே ஸ்டார்ட் பண்ணல. எலிமினேஷன் இந்த டெரரிஸ்ட் எலிமினேட் பண்ணதான ஒழிய சண்டை நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல் பாகிஸ்தானோட பொறுப்பு தான். அவங்க சண்டை ஆரம்பிப்பாங்க ஊரில், அவங்களுக்குள்ள வந்து பரப்பிட்டு இந்தியா எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு, உடனே நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறோம்ட்டு இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ அது மாதிரி மைனர் பார்டர் ஏரியாவில் வார் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபுல் ஃப்ளெஜ் வார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்லாம் ரெண்டு கண்ட்ரிக்கும் போய்கிட்டு இருக்குது. அதை பொறுத்து தான் இனிமேல் உள்ள நடவடிக்கை தெரியும். பேக் டு ஸ்டுடியோ. சர்வதேச அளவிலே இந்த இரு நாடுகளுக்கு இடையில் போர் நடந்துவிடக்கூடாது என்று நாடுகள் முயற்சிகளை எடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற கருத்து என்னவென்றால், 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த போர் பதற்றத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம், இராணுவ ரீதியிலான தாக்குதல்கள் நடவடிக்கையோ வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே கருத்தை தெரிவித்திருக்கிறார், இராணுவ ரீதியான நடவடிக்கை வேண்டாம் என்று. ஐக்கிய நாடுகள் சபையும் இராணுவ ரீதியான நடவடிக்கை வேண்டாம் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிற சூழலில் தான் நாம் இப்போது பயங்கரவாதிகளை, அந்த முகாம்களை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற பயங்கரவாதிகள் இயக்கங்களுடைய முகாம், அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியில் இருக்கிற முகாம்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மலையப்பன் சார், இது வந்து எங்கள் மீதான போராக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே சிந்து நதி நீர் நிறுத்தம் என்று சொன்னது போதே தண்ணீரை நிறுத்தியிருப்பதே போருக்கு சமம்னு சொன்னாங்க. இன்றைக்கி பயங்கரவாதி முகாம்கள் மீது நடத்தப்பட்டிருக்க இந்த தாக்குதலை விட எங்கள் மீது நடத்தியிருக்க தாக்குதலாம் பார்க்குறோம், நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்கிறார். அப்போ அவர்கள் எல்லையில் கடந்த சில நாட்களாகவே எல்லையோரத்தில் இராணுவத்தை அவங்க அளவுக்கு அதிகமாக இல்லை வழக்கத்தை விட கூடுதலாக குவிச்சு வச்சுருக்கதையும் பார்க்க முடிகிறது. இப்போ இது ஒரு கன்வென்ஷனல் வாராக மாறினா அப்போ இது எத்தனை நாட்களுக்கு இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? சில பேர் சொல்கிறாங்க, இப்போ கார்கில் போல் 1 மாதத்துக்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும், ஒரு நீண்ட கால போராலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, 1 வார காலத்திற்குள்ளாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்து விடும், அதுதான் இன்றைக்கி நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம மீது இருக்கிற இந்திய இராணுவத்தின் பாதுகாப்புத்துறை மீது இருக்கிற நம்பிக்கையா இல்லை கல யதார்த்தம் அதானா? இது வந்து கல யதார்த்தம் தான். ஏன்னா நம்ம இந்தியன் இராணுவம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு பாகிஸ்தானை விட குறைஞ்சது 2லிருந்து 3 பங்கு அதிக ஸ்ட்ரென்த் உள்ளது. ஸ்ட்ரென்த் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது, பலம் இருக்குது, நம்ம கண்ட்ரி எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் எல்லாமே டவுன் போய்கிட்டு இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் மிலிட்ரி ஆட்சி தான் நடக்குது. அதனால் மக்கள் விரும்புறதில்லை. அதை வந்து இந்த அவங்க டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் இது மாதிரி கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. டெரரிஸ்ட்னா என்ன, பாகிஸ்தான் ஆர்மிக்காரங்க தான் யூனிஃபார்ம் டெரரிஸ்ட்னு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்கிலுக்கு இதுக்கு போயிட முடியாது. கார்கில் வந்து சின்ன ஒரு லிமிட்டடாக போய்கிட்டு இருந்தது. இது ஃபுல் ஃப்ரண்ட் அட்டாக். குஜராத்திலேருந்து பாராமுல்லா, யூரி, குப்வாடா அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சைட்லேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸு அட்டாக் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அவங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்டருக்குள்ளே எக்ஸைஸுங்கிற பேரில் போய் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் பாகிஸ்தான் ட்ரூப்ஸும் அவங்க ஃபார்வர்ட் போஸ்ட் மூவ் பண்ணி அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அவங்க 2 கண்ட்ரிலேயும் வந்து நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது. அதனால் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணால் உலகமே ஒன்றுமில்லாமல் போயிடும். உங்களுக்கு 99 வாஜ்பாய் ஒரு தடவை சொன்னார், பாகிஸ்தான்காரங்க சொன்னாங்க, நாங்கள் நியூக்ளியர் பாம் போட்டு டெல்லியை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவோம். நாங்கள் அவர் சொன்னார், நீங்கள் நியூக்ளியர் பாம் எய்ம் பண்ணிங்கன்னா பாம் இங்கே வர்றதுக்குள்ளே உங்கள் பாகிஸ்தானே இல்லாமல் பண்ணிடுமான்னு. அந்த மாதிரி தைரியமும் பலமும் எக்யூப்மெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் நியூக்ளியர் வார்னு வந்துருச்சுன்னா உலகமே இல்லாமல் போயிடும். அது எஃபெக்ட் வந்து அத்தனை பேரும் மடிஞ்சிருவாங்க. விவசாயம் எதுவுமே இருக்காது, பனி மேலே உறைஞ்சிரும், யாருமே இருக்க முடியாது. அதே இடத்துல விழுந்தாலும் அதனோட எஃபெக்ட் வந்து நியூக்ளியர் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வார்ஃபேர் வந்து ரொம்ப மோசமானது. எல்லாரும் செத்துருவாங்க. எப்படி சிட்டுக்குருவி வந்து
செல்ஃபோன் டவர் வந்த உடனே அந்த கதிர்வீச்சுலாம் செத்து இல்லாமல் போச்சோ அது மாதிரி உலகமே இல்லாமல் போயிடும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.